இங்கே பாருங்கள், மழையில் இன்றைக்கி டியூட்டிக்கு போக வேண்டிய சுச்சுவேஷனு. வேணாண்டா, வண்டி எடுத்துகிட்டு போக முடியாது. இங்கே பாருங்கள், சுற்றிலும் தண்ணி நிற்கிது. ஒன்றும் பண்ண முடியாது. டியூட்டிக்கு போகணுன்னா இப்படி தான் போகணும். இங்கே பாருங்கள், வேறு வழி இல்லை. நடந்து தான் போகணும். வேறு என்ன பண்ணுறது? வேறு என்னடா பண்ணுறது? எத்தனை நாளைக்கு கம்பெனியில் லீவ் கொடுப்பாங்க? இங்கே பாருங்கள் மக்களே, இந்த பெஞ்சல் புயல் வந்து எங்கள் நகரை ஃபுல்லாக மூழ்கடிச்சிட்டு போயிடுச்சு. அம்புட்டு தூரம் நான் தண்ணியில் இப்போ போகணும். கடந்துடலாம். வாழ்க்கையில் வந்து நம்ம எவ்வளவோ விஷயங்களை கடந்து வர்றோம். ஸோ இதையும் கடந்து தான் ஆக வேண்டும். பார்க்கலாம். ஆனால் இதில் வண்டி வருமா என்னன்னு தெரியல. சைலன்சரில் தண்ணி பூந்துடும் அப்படின்னாங்க. கொஞ்சம் ஆழமாக தான் இருக்குது. கணுக்காலுக்கு மேலே இருக்குது. முட்டி வரைக்கும் இன்னும் இருக்கா. ஒரு நாளைக்கு நடந்து தான் போகுமே. டெய்லி தான் வண்டியில் போகிறோம். வாழ்க்கையில் ஒரு நாளைக்கு நடந்து தான் போகுமே. போகிறது பெரிய விஷயம் இல்லை. திருப்பி ரிட்டர்ன் வர்றது 7 மணிக்குன்றதுனால 7 மணிக்கு இந்த தண்ணியில் வர்றது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஏன்னா பாம்பு இருக்கும். என் பையன் சொல்கிறான், வண்டி எடுத்துகிட்டு போ அப்படின்றான். ஹபி என்ன சொல்கிறாங்க, இந்த இடத்துல மாட்டிக்கும் உனக்கு வண்டி, கொஞ்சம் ஆழம் அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க. பார்க்கலாம். இந்த இடம் வந்து சைலன்சர் போடுற அளவுக்கு இருக்கான்னு தெரியல. ஆமாம், கொஞ்சம் ஆழமாக தான் இருக்குது. இங்கே கொஞ்சம் கஷ்டம்தான் வண்டி வர்றது. கண்டிப்பாக இங்கே மூந்துருங்க. இந்த பாருங்கள், முட்டி வரைக்கும் வந்துருச்சு தண்ணி. நான் அவ்வளோ தூரத்தை கிடக்கணுமே. நான் குறுக்க பூந்துடலாம். குறுக்க பூந்தாக்கா கொஞ்சம் தூரம் லாங்காக நடக்கிற மாதிரி இருக்கும். பூந்துடலாமா? இதில் போகலாமா? இதில் போகலாமா? இது கொஞ்சம் தூரம், ஆனால் லாங்காக நடக்கணும். இதில் போனாக்கா சரி, இதிலே போய்டும். ஏன்னா அங்கே தனியாக நடக்கணும், இங்கேயும் தனியாக தான் நடந்தாகணும். ஐயோ, புலம்பு வச்சுட்டானே கடவுளே, என்ன புலம்பு வச்சுட்டாரு. என்ன பண்ணுறது? தனியாக புலம்பின்னு போகிறேன். என்ன பேசுகிறோன்னே தெரியாமல் பேசின்னு போகிறேன். இந்த இடம்லாம் ரொம்ப ஆழங்க. இங்கே பாருங்கள், முட்டிக்கால் அளவுக்கு இருக்குது தண்ணி. இந்த வீடியோவோட தொடர்ச்சி பார்ட் 2ல் நெக்ஸ்ட் வீடியோவில் தொடர்ந்து பாருங்கள். வாங்க பார்க்கலாம்.